பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி சீக்கிரமாவே இறந்து போற மாதிரி சீன் வேர்டதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது எப்படி என்று வாங்க பார்ப்போம். கோஃபியை பற்றி இனியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதால கோஃபி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இனியா கூப்பிட்டு வச்சு, நான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதுக்காகத்தான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீயே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்ட, இந்த அப்பா வேண்டாம் என்று சொல்லி நீயே முடிவு பண்ணிட்ட. இனிமே இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு நல்லது இல்ல. அதனால இன்னைக்கு நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். இனிமே நீ உன்னோட வாழ்க்கையை நீ கவனமா பார்த்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இதனால ஈஸ்வரிக்கும் ரொம்பவே கவலையா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாக்கியா ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, என்னத்தே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்கன்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி இந்த வீட்டை விட்டு போனதை என்னால ஏத்துக்கவே முடியலன்றாங்க. கடைசியில கோபியை எல்லாருமே தனியா விட்டுட்டீங்களே, அவனை யாரு பாப்பா கடைசி காலத்துலன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்யா சொல்றாங்க, அத்தை, என்னால அவர் கூட இருந்து வாழ முடியாது. ஆனால் அவரோட கடைசி காலத்துல அவருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவரோட பிள்ளைங்க பார்த்துட்டு வாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்றாங்க. ஈஸ்வரி ரொம்ப கவலையா பேசுறத பார்த்தா கூடிய சீக்கிரம் ஈஸ்வரியோட கேரக்டரை முடிக்க பார்க்கறாங்க போல. பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு.